श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमूतनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, 4ஆம் பதிகம், 6ஆம் திருமொழி. அருளாத நீர் அருளி அவராவிது வராமுன் அருளாழி உட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே. அருளாத நீர் அருளி அவர் ஆவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே என்கின்றார் நம்மாழ்வார். ஆழி வரிவண்டே பலவிதமான பறவை பூ இனங்களை நோக்கி தூது சொல்ல வேண்டிய நம்மாழ்வார் இங்கு வண்டினை கூப்பிட்டு அதனிடம் நீ எனக்காக தூது செல்வாயாக என்று வேண்டுவதாக இப்பாசுரம். ஆழி வரி வண்டே, வட்டமான ரகைகளையுடைய வண்டே, அருளாழி அம்மானை அருட்கடலான எம்பெருமானை கண்டக்கால் நீ அவரை காணும்பொழுது அவரை நோக்கி அருளாத நீர் அருள் புரியாத நீங்கள் அருளி அருள் புரிந்து அவராவி துவராமுன் அவருடைய அதாவது ஆழ்வாருடைய உயிர் நீர்மை கெடுவதற்கு முன்னே அருளாழிப்புள் கருணைக்கடலான பெரிய திருவடியை அவர் வீதி அவர் இருக்கின்ற வீதியிலே ஒரு நாளாகிலும் கடவீர் நடத்துவீராக என்று இது சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தையை கூறி அருள் கிருபை செய்யவனும் யாமும் நாமும் என் பிழைத்தோம், என் குற்றம் செய்தோம், யாம் யாது குற்றமும் செய்யவில்லையே. அப்படிப்பட்ட நிலையில் அடியேனாகிய அதாவது ஆழ்வாருடைய அந்த கோரிக்கையை அவர் என்ன கொள்கின்றாரோ அதனை நீ போய் வரிவண்டே அவனிடம் கூறுவாயாக என்பதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. சென்ற பாடலில் என்னுடைய வருத்தத்தை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உலகை காக்கும் தன்மையன் என்ற நற்பெயரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் பராங்குசநாயகி. இதற்கு எம்பெருமான் நம்முடைய நாராயணத்துவம் தொலைந்தாலும் தொலைகட்டும், ஒரு விதத்திலும் நமக்கு ஈடல்லாத இந்த பராங்குச நாயகியோடு கலந்து
அவத்தியம் பெறுவதற்காட்டிலும் நாராயணத்துவம் அழிய நிற்பதே அமையம் என்று திருவுள்ளமாக கோடும் என்று கருதிய தலைவி, அதாவது பராங்குச நாயகி, அவருக்கும் பாதகமில்லாமல் எனக்கு பயன் கிட்டும்படியாக ஓர் வழி உண்டு என்று வண்டிடம் கூறுகிறாள். வண்டே, நீங்கள் என்ன கூற வேண்டும்? எம்பெருமான் தாம் திருவூதி உலா புறப்படுதல், கஜேந்திரன் போன்ற ஆணைக்கு அருள் செய்ய புறப்படுதல் என்று சில யாத்திரைகள் செய்வதுண்டே. அப்படி ஏதாகிலும் காரணம் கொண்டு எங்களுடைய திருவழியே போனால் அவருக்கும் பழி வராது, அவத்தியம் வராது. நானும் சாலக வாசல் பற்றி ஜீவிப்பேன். அதாவது அந்த கேமரா உள் என்று அந்த காலத்தில் கூறுவார்களே, அந்த உள்ளிலுள்ள ஜன்னல் வழியாக, பலகணி வழியாக நான் எம்பெருமானை தரிசித்து ஜீவிப்பேன். இதை அவருக்கு கூறுவாயாக என்று அந்த வண்டினை இறந்து கேட்கின்றாள் பராங்குச நாயகி. உலகுக்கெல்லாம் அருள் புரிவதை தன்னுடைய லட்சியமாக கொண்ட எம்பெருமான் தன் குறித்து அருள் புரிவதில்லை என்று எண்ணம் கொண்டார் என்ற ஆற்றாமையின் காரணமாக இங்கே அருளாத நீர் என்று குறிப்பிடுகின்றார். உமது அருளைப் பெற உலகத்தோர் காத்திருப்பதாலே பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவன்கள் காத்திருப்பதனாலே என்னை நீர் இன்னும் பாராமுகமாக என்னிடத்தில் இருக்கின்றீர். அதனால்தான் நீர் பாராமுகமாய் உள்ளாரோ, அதனை என் திறத்திலே காட்ட வேண்டும் என்கின்றார். என்றோ ஒரு நாள் நீர் அருள் செய்யப் போகின்றீர், அது இன்றே புரியட்டுமே. ஆவி போனவின் வீணாக அருள் செய்வதைக் காட்டிலும் முன்னமே செய்வதே நலமுடையதே என்கின்றாள் பராங்குச நாயகி. அங்கு போய் விண்ணப்பம் செய்தால் உடனே அவர் இங்கு வந்து சேருமாறு அவரை கொணர்வதற்கு கருடாழ்வான் அருகே உள்ளான் என்று அவனை நினைப்பூட்டுகின்றாள். அருள் கூர்ந்து அக்கருடனிலே எழுந்தருளப் பண்ணி கொண்டருள வேண்டும் என்று கருதினால் பராங்குச நாயகி இருக்கிற வீதி வழியாக கருடனை ஒரு நாள் செலுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டுகின்றாள். ஒரு நாள் எழுந்தருளினால் இவளுடைய ஆசை தணிந்து விடுமோ என்றால், பெருவிடாய்ப்பட்டவர்கள், அதாவது கடுமையாக தாகம் கொண்டவர்கள், நுனிநாக்கு நனைக்க தண்ணீர் தந்தால் போதும் என்று கூறுமாப்போலே நீர் ஒரு நாள் எழுந்தருள பண்ணினாலே நான் ஜன்னல் வழியாக பார்த்து தரிசித்து என்னுடைய ஆற்றாமையை சற்று நீக்கிக் கொள்வேன் என்கின்றார். இப்படி சொல்லி அவருடைய கிருபை வேண்டி வண்டிடம் இறக்கிறாள் பராங்குச நாயகி. இப்படி தவிக்க வேண்டி என்ன பாவம் புரிந்தோம்? அவரை பிரிந்து ஆறியிருக்க மாட்டாதே துவல்கின்ற இதனை பிழையாக நினைத்தாரோ? இங்கு வண்டு என்பது ஆச்சாரியனையும், ஆழி என்பது ஆத்மகுணத்தையும், வரி என்பது உருவத்தின் அழகையும் காட்டுகின்றன என்பதுதான் இப்பாசுரத்தின் உள்ளுரைப் பொருள் என்பதே பூர்வாச்சாரியர்களின் கருத்து. வண்டு தும்பி இனத்தைச் சேர்ந்தது. நல்ல நறுமணத்தை மட்டுமே அது நுகரும். நல்லவனவற்றை மட்டுமே சொல்லும் தன்மை அது என்ற காரணத்தினால்தானோ ஆழ்வார் பராங்குச நாயியான பாவத்தில் வண்டினை நோக்கி நீ போய் கூறுவாயாக என்று தூதுவிடுகின்றாள் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்.
எம்பாறு திருவடிகளே சரணம்.